தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. நாகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 48.60 மில்லிமீட்டர் மழையும், கீழ்வேளூரில் 24 மில்லிமீட்டர் மழையும், திருக்குவளையில் 22.40 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தொடர் கனமழையால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்வோர் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், திருச்செந்தூர், குலசேகரன்பட்டினம், சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம், வேப்பூர் மற்றும் குரும்பலூர், செஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியகுப்பம், வள்ளுவர்புரம், ஈக்காடு, புள்ளரம்பாக்கம், செவ்வாப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலை ஓரங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர்.